ஆமா ஓகே சொல்லுமா. எனக்கு ஒண்ணும் தெரியாது. என் फ्रेंड्स எல்லாரும் பாருமா. நான் போறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு. நான் ஜெயிச்சனா நம்ம ரெண்டு பேருக்கு தான் லாபம். என்னது? எனக்கு என்ன லாபம்? சரி எனக்கு தான் லாபம். சந்தோஷமா அனுப்பி வைக்கலாம்ல. உங்க அப்பாவே கேளு. அப்பா நீங்களாவது ஒத்துக்கலாம்ல. சரி எந்த ஆட்டமா இருந்தாலும் நீ தான் ஜெயிக்கணும். 100% நான் தான் ஜெயிப்பேன். ஆஃப் சைடு ஓகே, லெக் சைடு கொஞ்சம் பின்னாடி போங்க. ஓம் நமச்சிவாய. ஃபர்ஸ்ட் பால்லி அவுட் ஆயிடணும். பொசிஷன் பொசிஷன். டேய் அபிஷோ, எவ்வளவு நேரம்டா பந்த தேய்ச்சிட்டே இருப்ப? நோக்கு தொட அடிக்கிறதா என்ன? சீக்கிரமா பந்த போட்டு துளடா, ராவுகாலம் வந்துற போது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. வேகமா வீசினா தானே ஸ்டெம்ப் ரெண்டா உடையும். அதுக்கு தான் பிளான் பண்றேன். ரெடியா இருங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சதிவர்ணம் சதபூஜம் பிரசன்னம் வதனம் ஓம் சர்வ விக்னோபவ சாந்தயே ஓம் நமச்சிவாய. சதிவர்ணம். பந்து எங்க போச்சு காணமே? அண்ணா பால் என்னோட பந்த கையில புடிச்சாதான் அவுட். புடிச்சா எப்படிடா அவுட் ஆகும்? முடியாது. அவுட் அவுட் தான். அவுட். அப்பா நிறுத்துங்க. போங்காட்ட ஆடாதீங்க. பேட்டை கொடுத்துட்டு வெளிய போங்க. என்ன சுவாமிகளே 2020யா? இல்லப்பா எம்டி கல்யாண காது குத்து எதுவும் இல்லாம வேஸ்டா இருக்கும். டைம் பாஸ். ஆடி மாசம் இல்லையோ அதனாலதான் ஃப்ரீயா இருக்கும். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க ஒரு யாகம் நடத்தணுங்க. என்ன மாதிரியான யாகம் நடத்தணும் உங்களுக்கு? மகாச்சண்டி யாகம் நடத்தி தரணும். ஆஹா வேஷம் பண்ணிடலாம். அதுல ஒரு சின்ன சேஞ்சுங்க. என்னது? யாகத்தை நீங்க நடத்தணும். ஆனா அது இவன் நடத்துற மாதிரி இருக்கணும். குருசாமி இவனுக்கு தத்தி பிராமணனுங்க. இவனுங்களுக்கு மந்திரம் வராத போல இருக்கு. அதனால நம்ம கிட்ட வந்திருக்கானுங்க. அடப்பாவீங்களா, வெட்டியா மேட்ச் ஆடிட்டு இருந்தீங்களே, வேலை கொடுக்கலான்னு வந்தா என்ன அவமானப்படுத்துறீங்களா? ஏய் வாடா வேற டீம் பார்க்கலாம். வா வா வா. இருங்க பாத்தியாடா, உன்னால விக்கெட்ட போயிடும் போல இருக்க. யாகம் எங்க நடத்தணும்னு சொல்லுங்க. மதுரை ஜில்லா கிடாரிப்பட்டியில. என்ன இப்படி ஓடி வர? என்னாச்சு? என்னாச்சு சொல்லுமா. அவனை இழுத்துட்டு வாங்கடா. விடுங்கடா என்ன. நான் யாருன்னு தெரியாம மேல கை வச்சிட்டீங்க. என் அப்பா யார் தெரியுமா? சங்கர பாண்டே. ஆரம்பமே வயித்த கலக்குதுடா. என்ன விட்டுறா. சும்மா நான் தான் இருக்கேன். ரொம்ப கூடாச்சு உனக்கு. அடிங்கடா மொட்டை. என்னப்பா அது? அந்த ஆளுக்கு எதுக்கு மொட்டை அடிக்கிறாங்க? ஒருவேளை சைடு பிசினஸோ? அவன் எங்க வீட்டு வேலைக்கார பொண்ணு மேல கைய வச்சிட்டான். அதனால தான் மொட்டை அடிக்கிறாங்க. ஓ அப்ப உங்க வீட்டு பொண்ணு மேல கை வச்சிருக்கா. அவன் கையை வெட்டிடுவாங்க. மொத்தத்துல வேலைக்காரிக்கு தான் சேஃப். ஜாக்கிரதா, உனக்கு வாய் ரொம்ப நீளம். நீங்களும் சின்ன வயசுல அப்படித்தானே? நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. மொட்டை தான் அடிச்சிருக்காங்க. திரும்பவும் உழைச்சிரும் நினைச்சிட்டு இருப்ப. இனிமே பொண்ணுக்கு விஷயத்துல தலையிட்டா தலை தூண்டா போயிடும். போடா. ஐயா யாகம் நடத்துறதுக்கு ஐயருக்கு வந்திருக்காங்க. நமஸ்காரங்க. என்ன ஒரு தேஜஸ். சாட்சாத் அந்த ஆதிசங்கரரே எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. எல்லாம் அல்லாஹ் செய்யறான். அல்லல் தீக்கிற அந்த ஆண்டவனோட செய்யறான். இவரு அக்ரஹார நரசிம்ம சாஸ்திரியோட பையன் கிருஷ்ண சாஸ்திரி. நமஸ்காரம். இவர்தான் எங்க ஐயா வீரபாண்டி ஐயா. மாமாவும் தெரியும், ஜமீன் வீரபாண்டி ஐயா. இவங்க ரெண்டு பேரும் ஐயாவுடைய தம்பிங்க. இவங்க ஐயாவுடைய சம்சாரம். இவங்களுக்கு அவுட் ஹவுஸ் காட்டி தேவையான ஏற்பாடு வாங்கட்டுங்க. இதான் என்னோட வீடு. அம்மா அபர்ணா. என்னங்கப்பா? ஐயோ நான் இல்ல அப்படி சொன்னேன்டா. ஏய் சுலைமா. அம்மா எங்க மாமா. இவரே கிருஷ்ண சாஸ்திரி. இவரே அவருடைய அசிஸ்டன்ட் ராகவையா சாஸ்திரி. இவங்க ரெண்டு பேரும் உங்க காலேஜ்ல தான் படிக்கிறாங்க. அப்படியா? எங்க காலேஜ்ல படிக்கிறாரு? எனக்கு நிஜமா தெரியாதுப்பா. உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். என் பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு அவளுக்கு கண்ணு வேலை செய்யாது, காது மட்டும் தான் வேலை செய்யும். அதனாலதான் இவனுக்கு ரெண்டு பேரும் பாத்துருக்க மாட்டேன். ஓம் நமச்சிவாய. எனக்கு ஒரு டவுட். இந்த பொண்ணை பார்த்தா வெண்ண கட்டி மாதிரியே இருக்கா? இந்த ஆளு பண்ணி குட்டி மாதிரி இருக்கான். கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே. கொஞ்ச நாளாவே உன் பேச்சுல ஏதோ வித்தியாசம் தெரியுது. டீனேஜ் ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம கிருஷ்ண சாஸ்திரிகள் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. அப்படியே செய்றேன்ப்பா.
ஆசீர்வாதம் பண்ணுங்க சாஸ்திரிகளே. அல்லாஹ் அக்பர். என்னங்க இது? அல்லாஹூ அக்பர்னா தீர்க்காசாயிருன்னு வாழ்த்துறார் சார். ஓஹோ, ஏன் அவ்வளவு அப்படியா? சீக்கிரம் டென்ஷன் ஆவறீங்க? காஃபி எடுத்துக்கோங்க சுலைமான் சாஸ்திரி அவர்களே. நீங்க பயப்படவே வேணாம், யாரும் இங்க இல்ல. ஆமா, எதுக்கு இந்த வேஷம்? ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக இந்த வேஷம் போட்டிருக்கேன். இந்த உண்மைய யார்கிட்டயும் சொல்லிடாத ப்ளீஸ். ஓகே, யாருக்கும் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ அப்பர்ணா. எது எப்படி இருந்தாலும் சுலைமான் சாஸ்திரிகள் யாகெல்லாம் எப்படி பண்றாருங்கறத பாக்குற அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல. ஏன் அப்படி சொல்ற? பேட்மிண்டன் காம்படிஷனுக்காக கோயம்புத்தூருக்கு போறேன். வெரி குட் வெரி குட். அல்லாஹ் ஆசீர்வாதம் நோக்கு உண்டு போ. வெட்ட வேண்டியது மரத்தை இல்லடா, அந்த வீரபாண்டியனை. போடுறப்பா அவனை விட மாட்டேன். கற்பழிச்சதா அபாண்டமா பழி சுமத்தி என்ன அடிச்சு இவ கழுத்துல தாலி கட்டுற மாதிரி பண்ணிட்டான். ஒரு பஞ்ச பரதேசி பொண்ணோட கைய பிடிச்சிருத்தான்னு இன்னைக்கு என் தம்பியோட தலைய மொட்டை அடிச்சிட்டான். நான் அவனை உயிரோட விட மாட்டேன். What a wonderful sound. யோ சுவாமி, என்ன செய்யற நீ? நீங்க ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க போங்க. Thank you. அம்மா, எதுக்காக நீங்க இந்த வீட்டுக்கு நாங்க வந்திருக்கீங்க? யாகம் பண்றதுக்கு வந்திருக்கோம். அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் வரேன். செம்ம சூப்பரா இருக்கா. ஏய், காவி துணிய காய வேடானா காவியம் பண்ணிக்கிறியா? நூல் விட்டு பார்த்த. ஐயாக்கு தெரிஞ்சதுன்னா தலை எகிறிடும். அப்படியெல்லாம் பயமுறுத்தாதீங்க சார். உங்களுக்கும் ஒரு நாள் நிச்சயமா உள்ளுக்குள்ள இப்படி பூ பூக்கும். சார் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பங்களா? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யார் சார் இந்த ஜிகில் தண்டா? நட்சத்திரங்களுக்கு நடுவுல பௌர்ணமி நிலவு மாதிரி ஜொலிக்கிறாடா. பேக் பேஜே இவ்வளவு அழகா இருக்கே. அட்டப்படம் இன்னும் அட்டகாசமா இருக்கும் போல இருக்கு. பார்க்கணுமா நீங்க? ஏன்டா விசில் அடிச்ச ஜூனியர் ஐயரே? பயப்படாதீங்க சார், நான் இருக்கேன்ல, நீங்க விளையாடுங்க. விளையாடுறதா? ஏய், விசில் அடிச்சு கூப்பிடுறீங்க? யார் நீங்க? நானா? இந்த வீட்ல யாகம் பண்றதுக்கு வந்திருக்கிற யாக பிரம்மா. வீட்ல விளக்கு ஏத்துறதா இருந்தா காலையில நமாஸுக்கு முன்னாடி ஏத்தணும், சாயந்தரம் நமாஸுக்கு அப்புறமா ஏத்தணும். நமஸா? நமஸ் இல்ல, நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம். சூரியன் உதிக்கும் போதும் அஸ்தமிக்கும் போதும் தான் தீபாராதனை காட்டணும்னு சுவாமிகள் சொல்றாரு. புரிஞ்சுதா கண்ணு? இங்க பாரு, இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். தீபாராதனை பத்தி எனக்கு தெரியும். தெரியும். தீபம் ஜோதி பரபிரம்மம், தீபம் ஜோதி தமோபனம், தீபானே சஸ்வதே சர்வம், சந்தியா தீபம் நமோஸ்துதே. பாப்பாவுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு சுவாமி. குடும்ப இஸ்திரி. என்ன வேலையா வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. அட்டப்படம் ரொம்ப நல்லா இருக்குடா ஐயரே. பாப்பா அழகா இருக்கேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. இந்த விஷயம் இங்க இருக்க பெரியவங்களுக்கு தெரிஞ்சா நம்ம மண்டை மொட்டையாயிடும். அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேவலமா இருக்கா? ரொம்ப கேவலமா இருக்கு. அப்படின்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்கணும். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. நான் நடத்த வேண்டிய யாகத்தை வேடிக்கை பார்க்க வச்சுட்டான் கூகுள் மண்டையன்.
ஸ்வாஹா ஓம் ஸ்வாஹா மந்திரத்துக்கும் உதட்ட அசைவுக்கும் சம்பந்தமே இல்லையே. தேவரின் குலம் காக்கும் வேலையா நீயா, மருதமலை மா. இந்த குரூப்ல இவன் டூப்னு நினைக்கிறேன். மருதமலை டவுட்டே இல்ல, இவன் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருடா, உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். என்ன மகளே, ஏதேனும் சந்தேகமா உனக்கு? யாகம் நடத்துற இடத்துல சினிமா பாட்டு சூப்பரா பாடுறீங்களே நீங்க. பழத்தாட்டாத, வேதம் படிச்சவன பார்த்து சரி, உங்களுக்கு வேதம்னா என்னன்னு தெரியுமா? என்னங்க அப்படி கேட்டீங்க? அர்ஜுன், திவ்யா, உன்னி, வினித் நடிச்ச படம் தானே? எடுத்துக்கலாம். மீனலோ சினி மீனலோ சினி. சீ, போ. நான் கேட்டது வேதம் படத்தை பத்தி இல்ல, வேத மந்திரத்தை பத்தி. சொல்லுங்க. நீயே சொல்ற. நானே கேட்டாங்க, நீயே சொல்லு. பரவாயில்ல, நீயே சொல்லு. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. இத கூட நீயே ஏய், நான் சொல்லு. வச்சிர வஞ்சன பண்றேன். அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நீதான் சொல்லணும். மூட பெண்ணே, மந்திரம் தந்திரம் யந்திரம் சுந்தரம் வேதம் பூதம் இது எல்லாத்தையுமே சாம்பார் சாதம் மாதிரி கலந்தடித்த எனக்கே சோதனையா? பெண்ணே, இது சாஸ்திரத்துக்கு வந்த சோதனை இல்ல, என் ஆத்திரத்துக்கு வந்த சோதனை. அதுலயும் நான் ஜெயிச்சு காட்டுவேன். மல்லிப்பூ மாதிரி இருக்கிற உனக்கும் மந்திர தந்திரம் தெரிஞ்ச எனக்கும் போட்டா போட்டின்னு வந்துருச்சுன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அருந்ததி, சந்திரமுகி, நாகவல்லி, காஞ்சனா, யக்ஷ ராட்சசன், பிரம்ம ராட்சசன், பூத பிரேத பிசாசுங்க, ராகினி, மோகினி, ரோஹிணி, ஜெகன் மோகினி, அஞ்சலி, ஜெட்லி, ப்ரூஸ்லி, இப்படி எல்லாரையும் அடக்கன எனக்கே போட்டியா? இத்துடன் நமது மாநில செய்திகள் முடிவடைந்தன. கேள்கத்தும் துகான் பந்த. எம்மாடி, என்கிட்டயே கேள்வியா? என் சாட்சிகிட்ட பத்தி சொல்லு. கலகிட்ட சுவாமிஜி எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப ஒத்துக்கிறீங்களா? கோ கோ. நீங்களே இப்படிதான் நம்ப மாட்டீங்களே. இவனுக்கு கொஞ்சம் கூட மந்திரம் தெரியல. உன்னை பாத்துக்கிறேன்.